திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆனி மாத வருஷாபிஷேக விழா. விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு அபிஷேகம். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆண்டுதோறும் பல்வேறு விழாக்கள் நடைபெறும். அது மட்டுமல்லாமல் வருடம் இருமுறை கோயிலுக்கு வருஷாபிஷேகம் நடைபெறும். தை மாதம் கோயிலில் மூலவர் பிரதிஷ்டை தின தை உத்திர வருஷாபிஷேகமும், கோயில் கும்பாபிஷேகம் செய்த தினமான ஆனி மாதம் வருகின்ற சுவாதி நட்சத்திர நாளன்று ஆணி வருஷாபிஷேகமும் நடைபெறும். இந்த நிலையில் ஆனி மாத வருஷாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு மேல் விஸ்வரூப தரிசனமும், 5 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கும்ப கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோயிலின் மேல் தளத்திற்கு கொண்டு வரப்பட்டு மூலவர் விமான கலசத்திற்கு போர்த்திகளாலும், சண்முகர் விமான கலசத்திற்கு சிவாச்சாரியர்களாலும் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. மேலும் வள்ளி தெய்வயானை பெருமாள் சன்னதிகளில் உள்ள விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் புனித நீரானது பக்தர்கள் மீதும் தொளிக்கப்பட்டது. அப்பொழுது திரண்டிருந்த பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் விமான கலசத்திற்கு தீபாராதனையும் நடைபெற்றது. முன்னதாக திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் மூலவர் மற்றும் சண்முகர் கலசத்திற்கு உலர் திராட்சை, பாதாம், பிஸ்தா உள்ளிட்ட விலையுயர்ந்த பொருட்களை கொண்டு செய்யப்பட்ட மாலையை வழங்கினார். தொடர்ந்து மாலை 4 மணிக்கு சாயரக்ஷ தீபாராதனை நடைபெறுகின்றது. பின்னர் சுவாமி குமாரவிளங்க பெருமான், வள்ளி அம்பாள் தனித்தனி தங்கமயில் வாகனத்தில் எழுந்தொள்ளி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறவிருக்கின்றது. வருஷாபிஷேக விழாவில் திருக்கோயில் பணியாளர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.